ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எக்ஸலோட பேசிக்ஸ் அப்புறம் பேசிக் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து எக்ஸலோட ஷீட்டு. இதில் காலம்ஸ்லாம் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் படி இருக்கும், ரோஸ் வந்து நியூமரிக் ஆர்டர் படி இருக்கும். இந்த காலமும் ரோவும் சேர்ந்த ஒரு பாக்ஸ் தான் வந்து செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்லோட நேம் வந்து A1, இந்த செல்லோட நேம் வந்து C4, இந்த செல்லோட நேம் வந்து D6. ஒரு செல்லையும் கிளிக் பண்ணும்போது அதோட நேம் வந்து இங்கே காட்டும். D காலம் ரோ 6, அதான் D6. இந்த செல்லோட நேம் வந்து H7. இப்போ இந்த செல்ல பேசிக்கா நம்பர்ஸ் வந்து சீரீஸா எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பார்ப்போம். நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த செல்லோட கார்னர்ல கர்சரை வச்சிங்கன்னா ஒரு ப்ளஸ் இந்த மாதிரி காட்டும். அதை அப்படியே கீழே கொஞ்சம் தூரம் வச்சுட்டே வந்தோம்னா அதே நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும். அந்த எட்ஜில் கொண்டு போயிட்டு கர்சரை வச்சா திரும்ப ஒரு ப்ளஸ் சிம்பிள் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் சீரீஸ் கொடுத்தோம்னா நம்பர்ஸ் வந்து சீரீஸா ஃபில் ஆகிக்கும். இதே மாதிரி இந்த சைடும் நம்மளால பண்ண முடியும். இப்போ ஜான்வரி அப்படின்னு கொடுக்குறோம். ஜான்வரின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த செல்லோட எட்ஜில் கர்சரை வச்சு கீழே எழுதிட்டோம்னா சீரீஸா அது வந்து நம்ம மந்த்தை வந்து ஃபில் பண்ணிக்கும். அதாவே அதே மாதிரி இப்போ சண்டே அப்படின்னு கொடுத்துட்டு செல்லோட எட்ஜில் கர்சரை வச்சு அதாவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கும். இப்போ எப்படி மந்த்து டேஸ்லாம் கொடுத்தோமோ அதே மாதிரி டேட்டும் கொடுக்கலாம். 01/05/2021. இப்போ நம்ம இந்த ஷீட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நமக்கு அடிஷ்னலாக ஷீட் தேவைப்படுது அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணோம்னா ஷீட்ஸ் வந்து ஆட் ஆகிக்கும். இப்போது பேசிக்காக வந்து எப்படி சீரீஸ் ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். பேசிக் ஃபங்க்ஷன் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதெல்லாம் வந்து எக்ஸல்ல எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ சுகரோட குவான்டிட்டி வந்து 5 kg, அதோட ரேட் வந்து 40 rupees. இப்போ டோட்டல் அமௌண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்து ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே என்ன ஃபார்முலா போடுறோமோ அது வந்து இங்கே காட்டும். இப்போ டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போடணும். ஈக்குவல் டு போட்டுட்டு நம்மளோட வேல்யூ வந்து 40. அப்போ 40 இருக்க செல்லை 40 கிளிக் பண்ணோம்னா அந்த செல்லோட நம்பர் வந்து இதில் காட்டும். இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் 40 மல்டிப்ளை 5. ஸோ இந்த 5 கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செல்லோட நம்பர் வந்து இதில் காட்டும். இப்போ என்ட்ரு கொடுத்தா ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி தான் அடிஷன் பார்க்க போகிறோம். அடிஷனுக்கும் அதே மாதிரியே டோட்டல் நேராக வச்சுட்டு ஈக்குவல் டு போடுறோம். ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த செல்லோட நேம் ஈக்குவல் டு கொடுத்தா ஆன்சர் வந்துடும். சேம் அதே மாதிரியே சப்ட்ராக்ஷனுக்கும் ஈக்குவல் டு செல் நம்பர் மைனஸ் அடுத்த செல்லோட நம்பர். இப்போ நம்ம இங்கே ஃபார்முலா கொடுக்க அந்த ஃபார்முலா வந்து ஃபார்முலா பாரில் காட்ட ஆரம்பிச்சோம். என்டர் கொடுத்தோம்னா ஆன்சர் வந்துடும். அடுத்து டிவிஷன் பார்ப்போம். அதுக்கும் அதே மாதிரியே ஆன்சர் அதாவது டோட்டலுக்கு நேராக வச்சுட்டு ஈக்குவல் டு இந்த செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செல்லோட நம்பர் டிவைடட் பை இந்த செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செல்லோட நம்பர் வந்துடும். என்டர் கொடுத்தா ஆன்சர்.
Thank you for watching.